கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் அவர்களை பார்த்து, நீ எடுக்கிற 5, 10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு செந்தில் அவர்கள் ஒரு பதில் சொல்லுவாரு. ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவுத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த விளம்பரம் அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு தெள்ளத் தெளிவான ஒரு புத்தகம் தான் மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய விளம்பர வேட்டை. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட ஒரு டேக்லயே இந்த புத்தகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்கள் செலவுகளையும் ஏமாற்றங்களையும் பாதியாக குறைக்கும் நூல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த புத்தகத்தை நான் படிச்ச உடனேவே என் வாழ்க்கையில நான் விளம்பரங்களை பார்க்குற கோணமே வேற மாதிரி மாறிச்சு. இப்போ விளம்பரங்கள் எப்பயிலேருந்து ஆரம்பிச்சதுன்றத பார்க்கலாம். இந்த உலகத்தோடைய முதல் விளம்பரம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? செருப்பு கடை விளம்பரமா இருக்குமா? துணிக்கடை விளம்பரமா இருக்குமா? இல்லை நகைக்கடை விளம்பரமா இருக்குமா? எதுவுமே கிடையாது. சக மனிதன் மேல நிகழ்த்தப்படுற காட்டுமிராண்டித்தனமான ஒரு விஷயமான அடிமை முறை. இந்த அடிமை முறையில தான் உலகத்தின் முதல் விளம்பரம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான விளம்பரங்கள்ல ஒண்ணு, எகிப்து நாட்டுல ஒரு அடிமையை காணவில்லை, அந்த அடிமையை தேடி கொடுக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த உலகத்துடைய முதல் விளம்பரம். ஆனா இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடியே டைனோசர் காலத்திலேயே விளம்பரம் இருந்ததுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆண் டைனோசரஸ் பெண் டைனோசரஸை கவர்றதுக்காக அதோட உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாம் வலுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை கன்னத்துக்கிட்ட கொண்டு வந்து ஒரு சிகப்பு நிறத்தை உண்டாக்கும். இதை வச்சு பெண் டைனோசரை ஆண் டைனோசர்கள் கவர்றதுக்கான ஒரு விளம்பர உத்தியா பயன்பட்டிருக்கு. இந்த நவீன காலத்துல விளம்பரங்கள் எப்படி வேலை செய்யுது? அதுக்கு சிறந்த உதாரணம் தான் கொக்கோ கோலா. இன்னைக்கு உலக வரைபடத்துல ஐநா சபையில இல்லாத நாடுகள் கூட இருக்கே தவிர, ஆனா கொக்கோ கோலா இல்லாத நாடுகளே கிடையாது. அப்படியாப்பட்ட கொக்கோ கோலாவுடைய பாட்டில் வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே ஒரு கண்ணாடி கோலை, ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொக்கோ கோலா பாட்டிலை நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த நிறுவனம் அந்த பாட்டில் அப்படி பார்க்கவே இல்லை. எந்த நாட்டுல கொக்கோ கோலா விற்கப்படுதோ அந்த நாட்டோட பெண்கள் உடல் வாகு எந்த மாதிரி இருக்குமோ அதை ஒத்தே அந்தந்த நாட்டுல கோலா பாட்டில்கள் வடிவமைக்கப்படுதுன்னு சொன்னா நமக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். இந்த கோலா பாட்டில விளம்பரம் பண்றதை விட அதை கையில பிடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தா பல நடிகர்கள் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷனை விளம்பரம் எப்படி வேட்டையாடுது அப்படிங்கிறத மன்னர் மன்னன் 4 வகையா பிரிச்சு எளிமையா விளம்பரம் எப்படி நம்மள அணுகுது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இதுல முதல் விஷயம், எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும். அது என்ன? என் பேரு, என்னுடைய தகவல்கள், நான் என்ன வேலை செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. என்னை பத்தின எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே தெரியணுன்றது அவசியம் இல்லை. நமக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. மூன்றாவதான விஷயம், எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. இது என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்ப உதாரணத்துக்கு எனக்கு இட்டாலியன் குசைன் ரொம்ப பிடிக்கலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க நான் இட்டாலி பக்கமே போகாமலோ இல்ல லோக்கல்ல இருக்கிற இட்டாலியன் குசின்ஸை ட்ரை பண்ணாமலோ இருந்தா இட்டாலியன் எனக்கு பிடிக்கும்னு எனக்கும் தெரியாது, இட்டாலியன் பிடிக்கும்னு அவங்கள்ட்ட சொல்லாம இருக்கிறதால அது உங்களுக்கும் தெரியாது. நாலாவதா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும். இது என்னது? இதன் மூலயமா தான் விளம்பரங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஊடுருவுது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது உங்களை விட உங்களை அணுகிற விளம்பரங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி? அந்த காலகட்டங்கள்ல விளம்பரங்கள் அப்படின்றது அதிகபட்சம் வானொலி மூலியமாகவும் தொலைக்காட்சி மூலியமாகவும் பதாகைகள் மூலியமாகவும் போஸ்டர் பேனர்கள் மூலியமாகவும் மட்டுமே இருந்தது. இன்னைக்கு விளம்பரங்களுக்கான சோர்ஸே நம்ம தான். அதாவது நம்ம கையிலேயே இருக்கிற இந்த கைபேசி. இந்த கைபேசியை மட்டும் ஒரு நபர்கிட்ட இருந்து எடுத்தா போதும், அவரு வாழ்க்கையில உன் ஜாதகமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா நிகழ்காலத்துல ஒரு நபருடைய கைபேசியை அவர்கிட்ட இருந்து வாங்கினா அவர் ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலயமா தான் விளம்பரங்கள் நம்மள ஊடுருவுது. இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம், நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம நண்பர்களோட உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்திருப்போம். இப்ப உதாரணத்துக்கு, எனக்கு இன்னைக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அதன் பிறகு நம்ம போனை எடுத்து பார்த்த உடனே டீயை பத்தின இல்ல டீ தூளை பத்தின இல்ல டிப் டீயை பத்தின ஏதாவது ஒரு விளம்பரம் நமக்கு பாப்பப் ஆயிருக்கும். இதை மாதிரி நமக்கு என்னென்ன தேவை, வருங்காலத்துல நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத முதற்கொண்டு நம்ம போனை வச்சு இன்னைக்கு பல பன்னாட்டு நிறுவனங்கள் நம்மள உளவு பார்க்குறாங்க. அதனால விளம்பர கம்பெனிகளுக்கு
அவங்கள விட நம்மளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுதோ இல்லையோ, அந்த விளம்பரத்தை நீ 10 வாட்டி பார்த்தா 11வது வாட்டி ஏதோ ஒரு வகையில அந்த விளம்பரம் நம்மள ஈர்க்குது. இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் அரசன் சோப்பு தான். சின்ன வயசுல அரசன் சோப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. ஆனா அரசன் சோப்புன்னு சொன்ன உடனே அந்த அரசன் சோப்புக்கான விளம்பர பாடல் டிஃபால்ட்டா உங்க மண்டைக்குள்ள வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போது ஒருத்தங்களுக்கு இனிப்பு பரிமாறணும் அப்படின்னு பேசும்போதே உங்களுக்கு டைரி மில்க் அப்படின்ற ஞாபகம் வரலாம். இதுக்கான காரணம் என்ன? டிஃபால்ட்டாவே ஸ்வீட் எடு கொண்டாடு, ஸ்வீட்னா டைரி மில்க், கல்யாணம்னா டைரி மில்க், காது குத்துனா டைரி மில்க், இன்னும் கருமாதினா டைரி மில்க்ன்றது மட்டும்தான் வரலையே தவிர, எங்கெங்கெல்லாம் நல்ல காரியம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் டைரி மில்க் கொடுக்கணுன்ற ஒரு டிஃபால்ட்டான விஷயம் நம்ம மனதுக்குள்ள பதிக்கப்படுது. இதெல்லாம் கடந்துதான் நம்ம இந்த விளம்பரங்களை விட்டு வெளியே வர முடியும். இந்த விளம்பரத்தை வச்சு பிரேசில்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஸ்கேமை பத்தி பார்க்கலாம். நீங்க பிரேசிலுக்குள்ள போறீங்கன்னா 2 விஷயங்களை பத்தி மட்டும் நீங்க தப்பா பேசிடவே கூடாது. ஒண்ணு இறைமகன் இயேசு அவர்களை பற்றி, இன்னொன்னு கால்பந்தை பற்றி. கால்பந்து கிட்டத்தட்ட ஒரு மதமாகவே பிரேசில்ல பின்பற்றப்பட்டுட்டு வருது. இந்த கால்பந்து உலக கோப்பையை வச்சு ஒரு நூதன மோசடி பிரேசில்ல நடந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஒரு 200 தீவிரமான கால்பந்து ரசிகர்களை ஒரு குழு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நேரா போல இவங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்கன்ற தகவலை மட்டும் அவங்க வீட்டு முகவரியை மட்டும் சேமிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி சேமிச்சு வச்ச அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள 100 பிரிக்கிறாங்க. 100 பிரிச்சு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. இந்த வருஷ உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில யார் ஜெயிக்க போறா அப்படின்றத ஒரு கணித முறை மூலமா உலகத்திலேயே முதல்ல நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நீங்க மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னா அந்த 200 பேர்ல 100 பேருக்கு ஏ டீம் ஜெயிக்க போதுனோ 100 பேருக்கு பி டீம் ஜெயிக்க போதுனோ கொரியர் அனுப்புறாங்க. ஃபுட்பால்ல 2 அணிகள் மோதுறதால அவங்க அமைச்ச 2 பேட்ச்ல ஏதாவது ஒரு பேட்ச் சரியா வந்துடும். அப்படி அவங்க அமைச்ச ஒரு பேட்ச்ல ஏ டீம் ஜெயிச்சிருச்சுன்னு வந்தா அந்த கொரியர் போய் சேர்ந்தவங்களுக்குலாம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். இவங்க எதையோ வச்சு கணிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த மேட்ச்ல அந்த தப்பா சொன்ன 100 பேரை கழிச்சு கட்டிட்டு அந்த கரெக்டா சொன்ன 100 பேரை 50 பேரா பிரிச்சு இதே மாதிரி தொடர்ச்சியா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபில்ட்ரேஷன்ல கடைசியா ஃபைனல் மேட்ச் வர்றதுக்கு முன்னாடி 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேருக்குமே கால்பந்து உலக கோப்பையில யார் ஜெயிக்க போறான்றத நாங்க உங்களுக்கு துல்லியமா கணிச்சு சொல்லுவோம், இத்தனை நாள் சரியா சொன்ன மாதிரின்னு. இப்படி பேட்சா மாறி அனுப்புறதால இந்த தகவல் சரியா போய் சேர்ந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்து இறுதி உலக கோப்பையில யார் ஜெயிக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வங்கி கணக்குக்கு இவ்வளவு பணம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. இவங்க தான் ஃபுட்பால் வெறியர்களாச்சு, ஃபுட்பாலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட அந்த நபர்கள் ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை வச்சு அந்த 20 பேரும் இந்த நபர்களுக்கு பணம் அனுப்பிடுறாங்க. அப்புறம் என்ன, யார் ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? இதுல யார் ஜெயிச்சாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து இத்தனை நாளா தபால் போட்டு பணம் வாங்கினாங்க இல்லையா, அவங்க தான் ஜெயிச்சாங்க. மனித வரலாற்றிலேயே ஒரு விஷத்தை மருந்துன்னு சொல்லி வித்த விளம்பரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் சிகரெட். ஆரம்ப காலகட்டத்துல இந்த சிகரெட்டை எப்படிலாம் விளம்பரப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு விராட் கோலி டிவி முன்னாடி வந்து பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல பல டாக்டர்கள் சிகரெட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி அப்படின்னு இருக்காங்க. அது பல விதங்கள்ல பல வகையா விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமா பெண்கள் எடை குறையணும் அப்படின்னா சிகரெட் பிடிங்க. டேபிள் மேட் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, சைடு வீட்டில் இருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பற்கள் ஆரோக்கியமா இருக்கணுமா, சிகரெட் பிடிங்க. உடல் எடை குறையணுமா, சிகரெட் பிடிங்க. ஆஸ் அ டாக்டரா நானே இந்த சிகரெட்டை தான் பிடிக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி பல சிகரெட் விளம்பரங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த சிகரெட் உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்ற விஷயமே கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு கழிச்சு ஒரு டாக்டர் எழுதிய ஆர்டிக்கல்ல தான் இந்த உண்மை வெளிவந்திருக்கு. அப்போ இன்னைக்கு பயன்படுத்துற பல ப்ராடக்ட்டுகளை சாப்பிட்டு நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் அது கெட்டதுன்னே நிரூபிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய சிகரெட்டை ஆஸ் அ டென்டிஸ்டா நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்னு சொல்லி பல டென்டிஸ்டுகள் இந்த சிகரெட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரா வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிகரெட் எவ்வளோ ஒரு வக்கரமான விளம்பரத்தை பண்ணுச்சுன்னா
இது ஒரு ஆண்மையின் அடையாளம் அப்படின்ற மாதிரியான மார்க்கோ போலோ நிறுவனத்துடைய சிகரெட்டுகள் ஆண்மையின் அடையாளம் அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலா சிகரெட் அடிச்சா ஆண்மை குறைவு வரத்துக்கான பல அறிகுறிகள் இருக்குன்னு பல அறிஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட முடிவுல மன்னன் அவர்கள் ஒரு வீரியமான கதையை சொல்லி முடிக்கிறாரு. அந்த கதையை நானும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு அவளுடைய செல்லப்பிராணியா ஒரு மலைப்பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவ வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த மலைப்பாம்பு சில நாட்களா சாப்பிடாம போயிடுது. அதை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறா. அந்த மலைப்பாம்பு அவ பக்கத்துல படுக்குது, பொருளுது, அவ மேல ஏறுது, பாக்குது, எதேதோ பண்ணுது தவிர அந்த மலைப்பாம்பு சாப்பிடவே இல்லை. அந்த மலைப்பாம்பை என்ன பண்ணலான்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, குளிர்காலம் வர இருக்கிறதால அந்த பாம்புக்கு பல வருடங்கள் உறக்கம் தேவைப்படுது. அதுக்காக அந்த பாம்பு மிகப்பெரிய ஒரு உணவை உட்கொண்டு தூக்கத்துக்குள்ள போக போகுது. அதுக்கான உணவா நீங்க சரியா இருப்பீங்களா அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாளா அந்த பாம்பு சாப்பிடாம உங்களை விழுங்குறதுக்காக அளவு பார்த்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் விளம்பரங்களும். முதல்ல நமக்கு சலுகைகளை கொடுக்குற மாதிரி நம்ம கிட்ட வரும். அதன் பிறகு நம்மளையே சலுகையா பயன்படுத்திக்கும். இந்த உலகத்துல இலவசம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இலவசமா ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருளுக்கான விளம்பரமே அந்த இலவசத்தை வாங்குறவங்க தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் விளம்பரங்கள். விளம்பரங்கள் இப்படிதான் நம்மள நாளுக்கு நாள் நமக்கு என்ன தேவை, நம்மள சந்தையா மாத்த என்னென்னலாம் பண்ணலான்னு வகை வகையா அளவெடுத்து நமக்கான விளம்பரங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதுல மாற்றதும் மாட்டாததும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த புத்தகத்தை பத்தி அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நினைக்கலாம். இந்த புத்தகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே போலாம். மன்னன் அவர்கள் எழுதிய இந்த விளம்பர வேட்டை புத்தகத்தை பத்தி 15 நிமிஷத்துல பேசி முடிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லாத காரியம். இதுல இருக்கக்கூடிய சில துணுக்குகளை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தை பத்தி மேலும் பல பகுதிகளில் பல வீடியோக்களா பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.